குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன்லேருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம். குரு பெயர்ச்சி பலன்களை பற்றிய நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே இன்று நாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குருவானவர் எந்த விதமான பலாபலன்களை கொடுப்பார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு குரு பகவான் மிதுனத்தில் இருந்து கொண்டு கடகத்திற்கு பிரவேசம் செய்கிறார். கடக ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குரு பகவான் மீண்டும் வருகிறார். கடகம் என்பது குருவின் ஆட்சி வீடு. இந்த ஆட்சி வீட்டில் இருந்து கொண்டு குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு என்ன விதமான பலாபலன்களை கொடுப்பார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், உங்களுடைய ராசிநாதனே இந்த குரு பகவான் தான். எனவே இந்த குரு பகவான் உங்களுக்கு எந்த விதமான பலாபலன்களை கொடுப்பார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த கடகராசி என்பது உங்களுடைய அஷ்டமஸ்தானம். இந்த அஷ்டமஸ்தானத்திலே அமரும் குருவானவர் உங்களுடைய 2 மற்றும் 4ஆம் பாவத்தை பார்க்கின்றார். உங்கள் ராசி அதிபதியான இந்த குருவானவர் கடகத்திலே உச்சம் பெறுவதால், அதுவும் உங்களுடைய அஷ்டமஸ்தானம் என்பதாலே உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படும். இந்த 8ஆம் இடம் என்பது பொதுவாகவே போராட்டம், கடன் பிரச்சனை, தலைக்குனிவு, அவமானம், அவப்பெயர் போன்ற இடங்களுக்கு போன்ற விஷயங்களுக்கு போன்ற காரகத்துவங்களுக்கு உரிய ஒரு இடமாகும். இருந்தாலும் இந்த குருவின் பார்வை படுவதன் மூலமாக நீங்கள் புத்திசாலியாக, பலசாலியாக, திறமைசாலியாக, சக்திசாலியாக மாறி இதையெல்லாம் முறியெடுத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவீர்கள். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, நீங்கள் எதிர்கொள்ள முடிந்த பிரச்சனைகளால் இந்த குரு உங்களுக்கு கொடுப்பார். நம்மளால் தாக்கு பிடிக்கவே முடியாது, நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று நீங்கள் இடிந்து உட்கார தேவையில்லாமல், இவ்வளோதானா பார்த்துக்கலாம் என்று நீங்கள் அற்பமாக நினைக்கக்கூடிய சில பிரச்சனைகளை உங்களுக்கு அவர் கொடுப்பார். அதையெல்லாம் தாண்டி வெற்றியுடன் நீங்கள் வெளியில் வந்து விடுவீர்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலோ, தொழில் வாழ்க்கையிலோ, பண ரீதியாகவோ, உடல் ரீதியாகவோ நீங்கள் சில சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றாலும் அதை எல்லாமே தாண்டி முறியெடுத்து நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள். இந்த 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதாலே உங்களுக்கு எல்லா விதமான பண வரவு, பணப்புழக்கம், இதை இவர் நிச்சயமாக கொடுப்பார். ஆனால் அந்த பணம் எப்படி வரும் என்றால், நீங்கள் நினைச்ச மாதிரி கூரையை பீத்து கொண்டு கொட்டாது. ஒரு இன்சூரன்ஸ் மெச்சூர் ஆகி உங்கள் கைக்கு பணம் வரலாம், அல்லது உங்களுடைய வண்டி வாகனத்தை ஏதாவது விற்று நீங்கள் பணம் ஏற்படுத்தி கொள்ளலாம், அல்லது உங்களுடைய வீட்டையோ சொத்தையோ நிலத்தையோ நீங்கள் விற்று அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு ஏற்படும். கடன் வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும், அல்லது ஏற்கனவே நீங்கள் கொடுத்திருந்த கடன் உங்களுக்கு திரும்ப கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு ஏற்படும். இந்த அஷ்டம குரு உங்களுடைய 2 மற்றும் 4ஆம் இடத்தை பார்ப்பதாலே நீங்கள் ஒன்றை கொடுத்துதான் ஒன்றை வாங்க வேண்டியிருக்கும். அதாவது பழைய வீட்டை விற்றுவிட்டு புதிய வீடு வாங்குவீர்கள், பழைய காரை கொடுத்துவிட்டு புதிய கார் வாங்குவீர்கள். இது மாதிரி ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறும் நிலைமையில் தான் நீங்கள் இப்பொழுது இருப்பீர்கள். உங்களுடைய 2ஆம் பாவாதிபதியும் சனி பகவான் தான். உங்களுடைய 2வது பாவாதிபதியும் சனி பகவான் தான். குருவினுடைய பார்வை பதிவதன் மூலமாக சனி உங்களுக்கு கொடுத்து கொண்டு வந்த தொல்லைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். உங்களுடைய மன போராட்டங்களிலிருந்து நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். உங்களை எந்த விதத்திலும் முன்னேற முடியாமல் உங்களை ஒரு சோம்பேறியாக்கி உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து உங்கள் மனதை குழப்பிக் கொண்டிருந்த சனி பகவான் குரு பார்வையால் உங்களுக்கு நல்ல தெளிவை கொடுப்பான், நல்ல விதமான சிந்திக்கும் திறனை கொடுப்பான், முன்னேற வேண்டும் என்ற உத்வேகத்தை கொடுப்பான். உங்கள் சோம்பேறித்தனத்தை தவிர்த்து நீங்கள் நானும் வாழ முடியும், நானும் வாழ்ந்து காட்டுவேன் என்ற ஒரு வேகத்துடன் வாழ்க்கையை அணுகுவீர்கள். இப்படி அர்த்தாஷ்டமத்திலே சனி பகவான் இருந்து கொண்டு உங்களுக்கு சின்ன சின்ன குடைச்சல்களை கொடுத்து கொண்டே இருப்பார். இப்போ நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு நிறைய ரிப்பேர் செய்யும்படியான ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு வீடு வச்சுருக்கீங்கன்னா அந்த வீட்டுக்கு நீங்கள் ரெனோவேஷன், புதுப்பித்தல், வேறு ஏதாவது ரிப்பேர் ஒர்க் என்று பண்ணிக்கொண்டே போவீர்கள். இது மாதிரியான சில்லறை செலவுகளை உங்களுக்கு இந்த சனி பகவான் கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் குரு பகவான் பார்வைப்படுவதன் மூலமாக இதற்கு ஏற்றார் மாதிரி உங்களுக்கு பணப்புழக்கமும் கிடைக்கும். பொதுவாக அர்த்தாஷ்டமத்தில் சனியும் அஷ்டமத்தில் குருவும் இருந்தால் நமது உடலிலே கத்தி பட வேண்டிய ஒரு சம்பவம் நேரிடும். அதாவது கத்தினா யாரும் நம்மளை கத்தியால் குத்த மாட்டாங்க. ஒரு சின்ன சர்ஜரி, ஒரு சஸ்திர சிகிச்சை, ஒரு ஆப்ரேஷன் நம்முடைய இடுப்பிற்கு கீழே செய்யக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்படும். மன உளைச்சல், விபத்து,
ஆரோக்கிய பிரச்சனை, கடன், நஷ்டம் என்று இதுவரை உங்கள் நாட்களை தள்ளிக் கொண்டிருந்த நீங்கள், இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்க்கும் பார்வை மூலமாக விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார் என்று சொன்னேன் அல்லவா? அந்த விபரீத ராஜயோகம் என்பது நீங்கள் எதிர்பாராத தனவரவு. அது நீங்கள் ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்கினாலுமே, இதுவரைக்கும் நீங்கள் வீட்டை விற்கணும்னு போனால் எல்லாரும் அடிமாட்டு விலைக்கு கேட்டிருப்பாங்க. காரை விற்கணும்னு போனால் எல்லாருமே காயலாங்கடைக்கு போகிற விலைக்கு தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்பொழுது அதற்குரிய விலையை கொடுத்து யாராவது வாங்கி கொண்டு உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெடினஸை கொடுப்பார்கள். உங்களது 12ஆம் பாவத்தை குரு பார்ப்பதாலே உங்களுக்கு பல விரயங்கள் ஏற்படும். அதாவது பணச்செலவு ஏற்படும். இதை நம்ம சுப விரயமாக மாற்றிக்கொள்ள முடியாது. காரணம், இந்த அமைப்பு அந்த மாதிரி இருக்கு. எனவே இந்த ஏற்படும் செலவுகள் உங்களுக்கு கைக்கும் வாய்க்கும் எட்டாவது மாதிரி போகாது. அதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு 10 ரூபாய் வரவு வந்தால் 15 ரூபாய் செலவு இருந்தது. ஆனால் இப்பொழுது 10 ரூபாய் வரவு வந்தால் 9 ரூபாய் செலவு பண்ணக்கூடிய நிலைமையிலே உங்களுடைய குரு பார்வை அமைந்திருக்கின்றது. சுருக்கமாக சொன்னால், இந்த குரு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு மருந்தாகத்தான் இந்த கடகராசிக்கு அமரப்போகின்றார். அதாவது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு. குரு தன்னுடைய ஆட்சி வீட்டிலே அமர்ந்து முழு பலத்துடன் இருந்தாலுமே, உங்களுடைய அஷ்டமஸ்தானம் என்பதாலே நீங்கள் முழுவதுமாக 100% நன்மைகளை மட்டும் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு உங்களால் வாழ்க்கை சமாளித்து கொண்டு செல்ல முடியும் என்ற அளவிலே தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். கூடிய விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.